ஒரு சாட்சியை கேட்க தேவன் உதவி செய்தார். ஆக தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு செய்தி போய் கடந்து சொல்லும். நான் செய்தியெலாம் கொடுக்க வரல. ஒரு 5 நிமிடம் இந்த குடும்பத்தை சார்பாக ஒரு வாழ்த்து செய்தி மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். நான் ரோஜர் ஜோசப் அண்ணன் தான் எனக்கு, நான் சிறு வயதாக இருக்கும்போதே என்னை தூக்கி வளர்த்த ஒரு அண்ணன். நான் இந்த சபை 1978 இதே தூத்துக்குடி பட்டணத்தில் நிறுவப்பட்ட சபை என் தகப்பனார் மூலமாய். அப்போலேருந்து 90லேருந்து அண்ணன் அந்த சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களும் தர்மலில் வேலை பார்த்தாங்க. அப்போ எனக்கு ஞாபகம் அறிந்து அப்போ அவங்களும் அவங்க தங்கச்சியும் இந்த சபைக்கு வருவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, அண்ணன் சொல்கிற ஒரே ஒரு காரியம், தம்பி பிற்காலத்தில் நான் வாலிபனாக இருக்கும்போது அவங்க சாட்சி என்கிட்ட சொல்லும்போது சொன்ன காரியம், நாங்கள் எப்போல்லாம் இங்கே சபைக்கு வந்துட்டு போகிறனோ வீட்டில் எங்கள் அப்பா கம்போட ரெடியாக நிற்பார், வெளுத்து வாங்கிடுவார் என்னையும் என் தங்கச்சியும். வீட்டுக்கு தெரியாமல் ஆராதிக்க வந்த குடும்பம் தான் அந்த குடும்பம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், பழுகினார், பெருக செய்தார், நல்ல ஒரு குடும்பத்தை தந்தார். பிரமிளாக்காவை காண தேவன் உதவி செய்தார். அவர்கள் திருமணத்தையும் பார்க்க தேவன் உதவி செய்தார். மர்சியும் ரோஜரும் இதே இடத்துல தான் என் தகப்பனரால் பேர் வைக்கப்பட்டார்கள் ஆராதனையில். பிற்பாடு அண்ணன் வெளிநாட்டில் வேலைக்கு சென்றார்கள். ஆனால் ஒரு நாள் கூட என்னதான் அப்பா வெளிநாட்டில் இருந்தாலும் பிள்ளைங்க 2 பேரும் சபையை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கவே இல்லை. அதுக்கு நான் சாட்சி. ஹல்லேலூயா. அப்பா வெளி தேசத்தில் இருக்கிறாங்க, அப்பா வெளியூரில் இருக்கிறாங்க, அம்மா மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, பிள்ளைங்க 2 பேர் என்ன ஊழியம் இருந்தாலும் சரி, முதல்ல இவங்க 2 பேர் தான் வந்து நிற்பாங்க. அது மர்சி ஆனாலும் சரி, ரோஜர் ஆனாலும் சரி. அது அக்கா தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த 2 பிள்ளைங்க தேவனுக்காய் அதிகமாக ஓடின பிள்ளைங்க. அந்த தாய் தகப்பனார் செய்த ஜெபத்து நிமித்தமாக தேவன் இந்த குடும்பத்தை பழுகி பெருக உதவி செய்தார். மர்சிக்கு நல்ல ஒரு மகனை தேவன் தந்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஹைதராபாத் பட்டணத்தில் நல்ல ஒரு மகனை தேவன் தந்திருக்கிறார். அதுக்கு தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இதே சபையில் வைத்து தான் அவருடைய திருமணம் நடைபெற்றது. என் தகப்பனார் நடத்தி வைத்தார். இப்போ ரோஜருடைய திருமணத்தை அடியே நடத்த ஆவியான உதவி செய்தார். அதற்காக தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒரே ஒரு வசனம் இவர்களுக்காக என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தை வைத்திருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம். அங்கே ஒரு சபை சொல்லப்பட்டிருக்கு. 11, 12, 13வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பெரேயா சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. 11வது வசனத்தில், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் தேவ வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயும் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்கள் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கர்களும் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வசனம். எல்லா விதத்திலும் முதல் ஆளாக நிற்பாங்க இந்த குடும்பம் சபையில். அது என்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள் ஊழியமானாலும் சரி, மர்சி முதல்ல நிற்பா, இந்த சைடு ரோஜன் வந்து நிற்பான். என்ன வேலை இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் 2 பேருக்கும். அதை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி. மர்சி படிக்கிற காலத்தில், காலேஜ் படிக்கிற காலத்தில் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவா. அது எத்தனை மணிக்கு ப்ரேயர் இருந்தாலும் சரி வந்து முழங்கால் படிக்கிட்டுருவா. ரோஜருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த லாக்டவுன் நாட்கள் அவன் பார்த்தேன். பட்டணமே பூட்டப்பட்டிருக்கு, யாருக்கும் தெரியாமல் வருவான் பைக்கில். தெரியாமல் வந்து நின்று எனக்கு ஃபோன் அடிப்பான், அண்ணன் சாவி தாங்க. வந்து இதே இடத்துல முழங்கால் போடுவான். 1.5 மணி நேரம் ஜோம் பண்ணுவான். கதவு பூட்டிடுவான். ஏன்னா பயம், யார் வந்து தட்டிடக்கூடாது. ஏன்னா அப்போ யாருமே சபைக்கு போகல. நான் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, ஆண்டவரை தேடும்படியாய். ஆனால் அவன் செய்த ஒரு ஒரு நற்சாட்சி என்ன தெரியுமா? என் கண்களால் பார்த்தேன். அவனுடைய மாமா பையன் இந்த வேலையும் கூட இல்லை, அவனையும் கூட்டிகிட்டு வருவான். 2 பேரும் இதில் தான் முழங்கால் போடுவாங்க. அவன் சேட்டை பண்ணுவான், இவனை விடமாட்டான். ஆனாலும் விடமாட்டான் இவன். இல்லைடா வா ஜோமனும். ஒரு காலகட்டங்கள் கடந்ததுக்கப்புறம் 2 பேரும் இந்த இடத்துல முழங்கால் படிட்டு நல்லா கைத்தட்டி பாடி 1.5 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க. உண்மையில அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மகன் இந்த இடத்துல இல்லை, ஆனால் தேவ சமூகத்தில் இருந்து இப்போ அதை பார்த்து கொண்டு இருப்பான். அதுக்கு தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்தினேன். வாலிப நாட்களிலே யாரும் கெட்டு போக விடாதபடிக்கு அவன் தகப்பனார் எப்படி ஊழியம் செய்தார்களோ
அதே வாஞ்ச ரோஜருக்குள்ளே இருந்தது. அதுக்காக தேவனை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அன்பு மகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், நல்ல ஊழியம் செய்கிற பிள்ளை, 2 பேரும் டெல்லி பட்டணத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க, தேவன் மகிமையான காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேலையும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் கிறிஸ்தாஸ் பாஸ்டர் தெய்வ செய்தி அளிப்பார்களாக.